டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 31 31. ஓகே, இது ஒரு 15 மினிட்ஸ் போகும். ஓகே, சம் நம்பர் டுகெதர் போடலாம். The following trial balance has been extracted from the books of ராஜேஷ் அப்படின்னு சொல்லிட்டு டிபி கொடுத்துட்டாங்க, ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மாத்திரம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும், எந்த அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு. ஓகே, ஸ்டாக் ஆன் 31st December இஸ் 30,800. ஸோ இது வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போகும். ஓகே, அன்எக்ஸ்பயர்டு இன்சூரன்ஸ் இஸ் 400. அப்போ எங்கே இருக்குது இன்சூரன்ஸ்? ஓகே, இன்சூரன்ஸ். அப்போ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் டு மெயின்டைன் at 5% ஆன் டேட்டாஸ் எங்கே இருக்குது? ஓகே, இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேயா, depreciate plant and machinery at 5%. Plant and machinery adjustment இருக்குது. அப்புறம் ஃபர்னிச்சர் 6%. ஃபர்னிச்சர் ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. லூஸ் டூல்ஸ் டு பி வேல்யூட் அட் 16,000. இப்போ இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேயா, அப்புறம் ரெமுனரேஷன் ஆஃப் 2,000 rupees பெய்ட் டு ஸ்ரீ பாலு, எ டெம்பரரி எம்ப்ளாயி. ஓகே, எம்ப்ளாயி பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டு. ரெமுனரேஷனாக பேசிக்கலி சேலரிங்க. ரெமுனரேஷன் மீன்ஸ் சேலரி. ஸ்டாண்ட்ஸ் டெபிட்டட் டு இஸ் பர்சனல் அக்கௌண்ட். அப்படின்னா அந்த அக்கௌண்ட் இருக்கா பாருங்கள், டெபிட் சைடில் குட்வில், வேஜஸ், கேரேஜ், இது ஓகே இங்கே இருக்குது பாலு. அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிடணும், அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேயா, மார்க் பண்ணியாச்சா? கிளியர். இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடலாம். சரி, அதுக்கு முன்னாடி எதெல்லாம் எங்கள் அக்கௌண்ட் போட்டு பார்க்கலாம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டலில் மைனஸ் பண்ணணும். ஓஹோ, இது இங்கே போட்டால் கன்ஃபியூஷன் வந்துடும். ஏ ஓகே, சரி, அப்போ அப்படியே போகும்போது போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் டிக் அடிச்சுக்கோங்க. எது ட்ரேடிங் எது பிஎன்எல் மார்க் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் அந்த ஏ போட்டதுனால இப்போ அங்கே இந்த டி பிஎன்எல்லாம் போட்டால் கன்ஃபியூஷன் வந்துடும். நான் போடல. பர்ச்சேசஸ், ஓகே, பர்ச்சேசஸ் 2,12,000. ஒரு ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட் இருக்குது. ஓகே, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் 4,000. ஸோ 2,08,000. ஓகேயா, ஓகே. அடுத்தது இதே மாதிரி சேல்ஸ் 4,68,000. இதில் லெஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட். அதை நம்ம வித்தா ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட், நம்ம வாங்கினா ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். ஓகேயா, 8,000. ஸோ 4,60,000. ஓகேயா, வேஜஸ் அது ட்ரேடிங்கில் வரும். வேஜஸ் 1,00,000. ஓகே, கேரேஜ் இன்வெர்ட் அதுவும் ட்ரேடிங்கில் தான் வரும். கேரேஜ் இன்வெர்ட் 12,000. ஓகே, சேலரி வராது, 2 ஓகே. தென் க்ளோசிங் ஸ்டாக் அதே டிக் அடிச்சுக்கோங்க. ஓகேயா, அவ்வளோதான். இது வேறு எதுவும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராது. கரெக்டாக? ஓகே, ஓகே, சூப்பர். ஸோ இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 4,90,800. கரெக்டாக? எஸ், 4,90,2 ஜிபி. ஓகே, ஓகே, வேறு கலரில் போடலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். வேறு கலரில் போட்டால் தான் 800. ஓகே, 8 2 10 0 1 1 2 2 4 5 9 2 3. ஸோ 1,50,800. ஓகே, ஆன்சரை பார்க்கக்கூடாது, டேலியாக இருக்குது. ஓகேயா, அடுத்தது பிஎன்எல் அக்கௌண்ட்டில். ஸோ இப்போ வந்து 5 ஜிபி 1,50,800. ஓகேயா, இப்போ பிஎன்எல் போடலாம்.
டு சேலரி, நோ அட்ஜஸ்ட்மெண்ட், அதெல்லாம் டைரெக்டாக போடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த இன்னர் காலமில் போடணும். ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா டைரெக்டாக போடலாம். 41,600. ஓகே, இன்சூரன்ஸ் ஏதோ இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ 272,000. ஓகே, அன்எக்ஸ்பயர்டு இன்சூரன்ஸ் அப்படின்னா இன்னும் அது எக்ஸ்பயர் ஆகலை, இப்போ இன்னும் அது எக்ஸ்பெண்டிச்சர் ஆகலை, அது ப்ரீபெய்டு பேசிக்கலி. ஸோ லெஸ் ப்ரீபெய்ட் 400. ஸோ 71,600. ஓகேயா? ஓகே, ஓகே. தென் டு ரெண்ட் 14,400. ஓகே, the postage 4,000. ஓகே, debtors, borrow, cash in bank, returns inward. ஓகே, ஓகே. அப்புறம் வேறு என்ன இருக்குது? provision for doubtfuls will maintain 5% and debtors. 2 பேட் டெட்ஸ் இருக்கா ஏற்கனவே? இல்லை. டெட்டாஸ் எவ்வளோ இருக்குது? டெட்டாஸு 56,000. ஸோ 56,000 5%. போட்டு என்ன வரும்? 5,033 28. ஸோ 2,800. கரெக்டு. ஸோ ஓகேயா? 2,800. ஓகே, இங்கே இருக்குது போட்டாச்சு. ஓகே, தென் depreciation. Depreciate plant and machinery at 5%. Plant வந்து 5%னா 5,000. ஓகே, போட்டாச்சு. ஃபர்னிச்சர் 6%. ஃபர்னிச்சர் 6%. 6%னா 720. ஓகே, அப்புறம் லூஸ் டூல்ஸ் வேல்யூட் அட் 16,000னா 4,000 rupees லாஸ். லூஸ் டூல் கரெக்ட். ஸோ 5 நாள் 9, ஸோ 9,720. கரெக்டா? கரெக்ட். ஸோ லூஸ் டூல்ஸ் போட்டுச்சு. தென் ரெமுனரேஷன். ஓகே, அது வந்து சேலரியில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே ஆட் பண்ணிடணும், அது இங்கே ஆட் பண்ணிடலாம். 41,600 ப்ளஸ் 2,000. ஓகே, இதை வச்சுருக்கேன். ஸோ 43,600. ஓகேயா? ஸோ இதை டிக் அடிச்சாச்சு, இதை டிக் அடிச்சுக்கோங்க. சேலரி எவ்வளோ இருக்குது? சேலரி 41,600 ப்ளஸ் 2 கரெக்ட். 43,600 ஐ திங்க் கரெக்ட் நினைக்கிறேன். இது இங்கே ஏதோ இருக்கே, டிஸ்கவுண்ட் போடணும். ஓகே, பாய் டிஸ்கவுண்ட். தென் ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ், அதையும் ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, ஒன்ஸ் ப்ரொவிஷன் போட்டாச்சுன்னா இது தேவையில்லை. ஆக்சுவலாக பேட் டெட்ஸில் மைனஸ் போடலாம், இல்லாட்டி பிஎன்எல்ல கிரெடிட்லேயும் போடலாம், தப்பு இல்லை. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ். ஓகேயா? ஐ திங்க் எல்லாமே போட்டுச்சுன்னு இல்லை. எஸ். ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ வருது பார்க்கலாம். ஓகே, ஸோ 800. ஓகே, 56, 58, 1,58,800. So to net profit 80, 1, 8, 16, 20, 26, 20, 32, 32, 6, 38, மிச்சம் 3, 9, 12, 14, 18, 22, 23, 26, 26, 2, 28, 28, மிச்சம் 1, 1, 4, 5, 5, 12, 16, 16, 20, 2, 2, 1, 3, 3, 10, 14, 14, 15.
12680 க்ரீனில் போடலாம். க்ரீன். ஸோ 12680 கரெக்டாக பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே சூப்பர். இப்போ பேலன்ஸ் ஷீட் போட்டுடலாம். இப்போ பேலன்ஸ் ஷீட் நீங்களும் போடுறீங்களா? கூடவே போட்டிங்கன்னா எனக்கு ஐல் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் இல்லாட்டி அப்புறம் போட்டு பாருங்கள். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு கேபிட்டல் 1,76,000 ட்ராயிங்ஸ் 2000. ஓகேயா? 1,76,000. ஓகே, மைனஸ் ட்ராயிங் 2,000. ஓகே, ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் 12,680. வேறு ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், எனிதிங்? ஓகே, எதுவும் இல்லை அப்படின்னா இதை போட்டு விடலாம். ஓகே, ஸோ 1,74,000 வரும். 1,84,000, 1,86,000. ஸோ 1,86,680. ஓகேயா? என்ன இருக்குது அப்புறம்? ரிட்டர்ன்ஸ் அப்வர்ட். சண்டே கிரெடிட்டர்ஸ் 24, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 20. 24, 20. ஓகே, பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வருமா? வராது. ஓகே, ஸோ லைபிலிட்டி சைடில் ஐ திங்க் டன் நினைக்கிறேன். இப்போ அசட் சைடில் பிளான்ட், ஃபர்னிச்சர், லூஸ் டூல்ஸ். பிளான்ட், ஃபர்னிச்சர், லூஸ் டூல்ஸ் மூணுத்தையும் போடுங்க. 3 டிப்ரிசியேஷன் இருக்குது. 1,12,000, 20,000. ஸோ 1,00,000. ஓகே, 12,000, 20,000. ஓகே, இப்போ இங்கே டிக்கெட் அடிச்சுக்கலாம். இருங்க, இங்கே 5, 720, 4,000. ஸோ 5,000. ஓகே, 720, 4,000. ஸோ லெஸ் depreciation, so 95,000. ஓகேயா? less depreciation, 11,280. கரெக்டாக? கரெக்டு. மைனஸ் இது வேல்யூவேஷன். ஓகேயா? ஓகே, அப்புறம் வேறு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு? இந்த சேலரியில் வந்து அது வந்து ஓகே, இது இண்டிவிஜுவல், இது வராது, இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வராது பேலன்ஸ் ஷீட்டில். ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் இருக்குது 400, அதை டிக் அடிச்சுக்கணும். ஸோ எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோமோ அதெல்லாம் இங்கே திரும்ப இங்கே வரும். எது அசட் ஆர் லைபிலிட்டியில். ஓகே, அது ரொம்ப முக்கியம். அது முக்கியம். ஓகே, அப்புறம் குட்வில் இருக்குது 10,000. குட்வில் 10,000, கேஷ் 14,000. ஓகே, குட்வில் 10,000, ஓகே, கேஷ் 14,000. வேறு என்ன வரும்? ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ரிட்டர்ன்ஸ், க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, கிடைச்சிடும். க்ளோசிங் ஸ்டாக் 30,800. ஓகேயா? இன்சூரன்ஸ் போட்டாச்சு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்டாஸ். அது மாத்திரம் கரெக்ட். எங்கள் டெட்டாஸில் இப்போ எங்கே என்ன பண்ணேன்? டெட்டாஸில் மைனஸ் பண்ணியிருப்பேன்ல. இப்போ பேட் டெட்ஸ் ப்ரொவிஷன் எங்கே போட்டிருக்கேன்னா? ஓகே, 28. ஓகே, இப்போ டெட்டாஸ் வந்து டெட்டாஸ் இங்கே 56,000 இல்லை, மைனஸ் 2800. ஓகே, டெட்டாஸ் 56,000 மைனஸ் ப்ரொவிஷன் 2800. ஸோ 56, 54, 53, 200. ஓகேயா? ஐ திங்க் எல்லாம் போட்டுச்சு நினைக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு, க்ளோசிங் ஸ்டாக் போட்டாச்சு, பேங்க் ஆர்டர் போட்டாச்சு.
டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. ஐ திங்க் ஓகே. இப்போ டோட்டல் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையும் டிக் அடிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டிக் அடிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டதுக்கப்புறம் டபுள் டிக் அடிக்கணும். ஏன்னா டெபிட் வரும், கிரெடிட் வரும். 680 இப்போ கீழே போட்டுக்குவோங்க. ஏன்னா சில சமயம் டேலி ஆகலன்னு வச்சுக்கோங்க. அதனால 10 சரி 1 2 3 5 5 8 13 1 2 இப்போ 2,30,000 680 வரைக்கும் பார்க்கலாமா? 80 டேலி ஆச்சு. 8 2 10 14 16 1 4 8 14 15 20க்கு 0 2 7 10 11 12 12 12 1 13 14 14 23. சூப்பர் சூப்பர். ஓகே இதாங்க சம். ஓகேயா? ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வேறு கலரில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. செகண்ட் ஸ்டெப் ட்ரேடிங் ஆர் P&L ஆர் பேலன்ஸ் ஷீட் மார்க் பண்ணிக்கோங்க. அது நான் இந்த தடவை மார்க் பண்ணல, அது மார்க் பண்ணிடணும். ஓகே. தேர்டு வந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மார்க் தான் பண்ணுது. இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து டபுள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட் மே கோ இன் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேயா? அவ்வளோதான். இந்த 3 தான். ஓகே. ஃபோர்த் வந்து P&L என்ன வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் மாத்திரம் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகிறதா பார்த்துவாங்க. ஓகே. மோஸ்ட்லி P&L தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அதான் பேலன்ஸ் ஷீட்டில் போகும், டபுள் என்ட்ரியாக வரும். ஓகே. I think very. So the illustration, sorry, exercise 31. Thank you.